இப்போ வந்து உரம் கொடுத்துட்ருக்கோம். நேற்று நல்ல மழை. இந்த மரம் பாருங்கள் அப்படியே சாஞ்சிட்டு இருக்கு. பட் குருத்து இருக்கிறதுனால வளருன்றாங்க. பாருங்கள் உரம் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுக்கு சாணி இது உரம் கிடைக்கல. மாட்டு உரம், மாட்டு சாணி கிடைக்கல. இது வந்து இது குறினா வந்துட்டு ஆடுது. ஆட்டு உரம் தான் கிடச்சிருக்கு. அது வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். இப்போ வந்துட்டு வாழைக்கும் போட சொல்லியிருந்தேன். ஸோ வாழைக்கு அந்த ரோலில் போட்டிருக்காங்க. இதில் என்னன்னா இவங்க சொல்கிறது கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக தாங்குது. இவங்க வந்து அனுபவசாலிங்க இல்லையா? என்ன சொல்கிறாங்கன்னா, மாட்டு சாணம் வந்து குளிர்ச்சியாக எவ்வளோ கொடுத்தாலும் பிளான்ட்டுக்கு பிரச்சனை இல்லையா? ஆனால் ஆட்டு சாணம் வந்து சூடாக, அதனால் ஒரு கைப்பிடி தான் கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு ஃபுல் பாண்ட்லி ஃபுல் போடுங்க அப்படின்னா, இல்லை அது மாட்டு சாணமாக இருந்தால் பரவாயில்லன்னு. நம்ம வாங்கும்போது மாட்டு சாணம் நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருந்தேன். மாட்டு சாணம் கிடைக்காதனால ஆட்டு சாணம் தான் வாங்கி போடுறோம் அப்படின்ட்டு. பட் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் வாங்கியிருக்க மாட்டேன். பட் நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். நான் ஆட்டு சாணம் இந்த வருஷம், மாட்டு சாணம் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். பட் அது நான் இது பண்ணால் இது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. மாட்டு சாணம் வந்துட்டு குளிர்ச்சி, ஆட்டு சாணம் ஹீட்டு, அதனால் வேர் செத்துரும். ஃபஸ்ட்டு முளைச்சிட்டு வரட்டும், அப்புறமா கொஞ்சம் கொடுங்க அப்படின்றாங்க இவங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் வீடியோவில் போடுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எல்லாம் நான் கற்றுக்குறேன், அதெல்லாம் உங்களுக்கும் சொல்கிறேன். பை, சி யூ.